அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழலில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் உடனான இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது என்று ட்ரம்ப் அதிரடியாக கூறியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அதிரடி நடவடிக்கைகளே இதற்கு முக்கிய காரணம். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானின் அனைத்து துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து கப்பல் போக்குவரத்தை அமெரிக்கா முற்றிலுமாக முடக்கியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக பயணிப்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கையை எடுத்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த போரை இப்போதே நிறுத்தினால் ஈரான் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் ஆகும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத கனவை சிதைக்கவே தான் இந்த அதிரடி முடிவுகளை எடுத்ததாகவும், அணு ஆயுதம் ஈரானின் கைகளுக்கு சென்றிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் அவர்களுக்கு அடிபணிய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் வெளிப்படையாகவே கூறியுள்ளார். இதற்கிடையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான முடிவு எட்டப்படாத நிலையில் அடுத்த 2 நாட்களில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைப்பதில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் சிறப்பாக செயல்படுவதாக ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரான் எந்தவிதமான வெற்றியையும் உணர்ந்து கொள்ளக்கூடாது என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். போர் முனையில் அமெரிக்கா தனது அதிநவீன ஆயுதங்களை வரிசைப்படுத்தியுள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் இராணுவ அழுத்தம் என இரண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி ஈரானை மடக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். மீண்டும் தொடங்கப் போகும் இந்த பேச்சுவார்த்தைகள் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது ட்ரம்ப் எதிர்பார்த்தபடி ஈரான் கட்டுப்படுத்தப்படுமா என்பதே உலக நாடுகளின் தற்போதைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.